கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது 9வது எழுத்து. இது ஒன்பதாவது செட்னா நன்றாய், நன்று, நல்லவர், நன்மை செய்கின்ற, நலம், நல்லது. இந்த வார்த்தைகள் எல்லாம் 8 வசனத்துல அல்லேலூயா. 9வது எழுத்து என்ன? செட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்றி. ஓகே. 65ஆம் வசனத்திற்கு வரும்பொழுது, கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நன்றாய் நடத்தும். இதுலயே முழு 8 வசனத்தினுடைய அத்தனை வாசித்தாலும் ஒரே ஒரு அல்லேலூயா, நன்றாய் நடத்துறது. இந்த வார்த்தை யாவற்றையும் உள்ளடக்கிய முதல் வசனத்தை சொல்லுது. நான் எனக்கு குறைவில்லை, அவர் என்னை நடத்துகிறார். அந்த நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அதாவது கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய அடியேனை you have sent me the word. உம்முடைய வசனத்தினால் என்னை நடத்தி. அல்லேலூயா. வசனத்துல எப்படி கூட நடக்கும். அவள் தான் கதை நோயாளி பற்றி முதுகுல கேன்சர் வந்துட்டு கீழ் வடிஞ்சு படுத்துனுங்கிறாங்க. ராஜா தீர்க்கதரிசி வந்து வீட்டுக்கு சரி பண்ணி நீ பிழைக்க மாட்டேன், செத்து போவீங்க சொல்றது யாரு? தீர்க்கது அப்படின்னு கூட சொல்லுது. அது நன்றாய் நடத்துறதா, நாசமா நடத்துறது? ஏற்கனவே மரண தருவாயில இருக்கிறவன ஒருத்தனை பார்த்து போயிட்டு நீ வீட்டுக்காரங்களை சரி பண்ணிடு, அவ்வளவுதான் கதை, அவனுக்கு அப்பவே போயிடும்.
அப்படின்னு உயிர் போயிடும். அப்படித்தான் போய் சொன்னான் தீர்க்கதரிசி கூட. சுவர் புறமே கட்டிடத்தை திருப்பி என்ன நான் செய்ய வேண்டிய விஷயம் உமக்காக நான் பக்தி வைரத்தோடு இருந்ததை நினைத்தரலன்னு சும்மா தலையை திருப்பிட்டதற்கு ஆண்டுகளை நன்றாய் நடக்கிறது தான் போஷித்து சுகம் கொடுத்து கொடுத்து நன்மை செய்து அல்லேலூயா. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவனை நோக்கி வழி நடத்தினான்னா என்ன அர்த்தம்? நடத்தினான்னா சும்மா முன்னால நடந்துன்னு போய் திணல வாங்கன்றதா? அதுவா நடத்துறது? அதுக்கு நம்ம தேவையில்லையே. ஆடு மாடுகளை அவங்க எதிரில தாண்டி நடத்துறதுன்னு புல்லுள்ள இடங்களில் வைத்து அதுதான் நடத்துறது, போஷிக்கிறது, சுகம் தருவது, பலன் தருவது. கர்த்தர் நம்மள எப்படி நடத்துறாரா? உமது வசனத்தின்படி உமது அடியனை நன்றாய் நடத்தினீர். உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தரலும். உம்முடைய கற்பனைகளின் பேரில் உத்தம நிதானிப்பு ரொம்ப முக்கியம். நெய் ஒழுக ஒழுக சிலர் பேசுவாங்க பாரு, அப்படியே நம்ம நம்பிடுறது. நம்ம தானே அவர் சொல்றாரு, நெய் ஒழுக ஒழுக பேசுறவங்கள நம்பிடுறது. நான் சங்கீதக்காரனை சொல்றேன், உத்தம நிதானிப்பை எனக்கு தானே கொஞ்சம் கடுப்பா பேசுறவங்கள, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பேசுறவங்கள நம்மளுக்கு பிடிக்கும். நல்லா தடவி கொடுத்து பேசுறவங்கள நம்மளுக்கு பிடிக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய வசனம் இன்னைக்கு ரைட்டுக்கெல்லாம் ரைட்டு 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 எங்க இல்லையோ இல்லைன்னு சொல்லு, எங்க சரியில்லையோ இது சரியில்லைன்னு சொல்லு. அதான் கர்த்தருடைய வசனம். அதான் சங்கீதக்காரன் சொல்றான், உத்தம சொல்லுங்க உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தரணும். உங்களுடைய கற்பனையின் படி பேரில் அடுத்து நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். இப்பொழுதோ உடைய வார்த்தையை அப்படி நான் கொட்டு வாங்குறதுக்கு முன்னால சும்மா போய் நின்றேன். வாங்கினா ஒரு கொட்டு தான் வழி எனக்கு நேரா போச்சு. நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி உபத்திரவப்பட்ட பின்போ வழிகள் வசனத்தின்படி நடக்கிற வழிகளாய் மாறினது. இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நட நேற்று தான் இல்ல, இது இன்னைக்கு மேல வருது. 68ஆம் வசனத்துல தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். ஒரு பிரமாணங்களை எனக்கு போதியும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள்லயே ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது சொல்லுன்னா என்ன சொல்லுங்க? கர்த்தர். என் வாழ்க்கையில அது ஒண்ணுதான். நான் சொல்றதுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் இல்ல. கர்த்தர். இத சொல்லிக்கிட்டே வாழ்நாள நம்ம என்ன பண்ணிடலாம்? வேற விசுவாசம், அன்பு, கிருபை, தயவு எல்லாம் கிட்டும். எல்லாம் அப்படி ஒரு வாரத்துல கிட்டும். கர்த்தர் நீர் நல்லவர். அதுல எல்லாம் அடங்கியிருக்கு. நம்ம தானே கர்த்தர் நல்லவரும். நெக்ஸ்ட் அவர் நல்லவரா இருந்துட்டா போதாது. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? அவர் நன்மை செய்தனால்தான் இந்த காலையில இவ்வளவு பேரை கொண்டு வந்து நம்மள ஜீவனோட அங்க உட்கார வச்சுக்கிறார். இல்ல
அவர் நன்மை செய்கிறவர். நாம நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. காலைதோறும் புதிய கிருபையினால் நம்மை நிரப்பி நடத்துகிறவர். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். உடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். தன்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை திணைக்கிறார்கள். நானோ முழு இருதயத்தோடும் உடைய கட்டளைகளை கை கொள்ளுவேன். பொய்களை திணைக்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். சொன்னவங்க சாதாரணமா தான் சொல்லிட்டு போங்க, என்ன அப்படின்ட்டு போங்க. உன்னை என்னான்னு சொன்னது கவனிச்சியா? அப்ப அந்த மூஞ்சி பாத்தியா? அப்ப அந்த கை பாத்தியா? அந்த ஆக்ஷன் பாத்தியா? சும்மா என்னன்னாங்க, அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வைக்கிற. அப்படியா? நான் அதெல்லாம் கவனிக்கலையே. வர்றேன்னா பாரு, நெக்ஸ்ட் டைம் வரட்டும், நான் பாத்துக்கிறேன். பொய்ய பிணைக்கிறது. இந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது. யதார்த்தமாய் பழக கற்றுக்கணும். யதார்த்தம் ஒண்ணுமே நடக்காது. யதார்த்தமா பழகுறவங்களுக்கு ஏதோ நடக்கும். பைபிளே சொல்ற, நீ பேதையானாலும் அறிவாளிங்கத்தான் திசை கெட்டு போயிடுறது, ஞானிங்கத்தான் ஞானத்துல கெட்டு போயிடுறது, வீரனுங்கத்தான் போயிட்டு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிறது. யதார்த்தமாய் நடக்கிறவன் பாதுகாப்பாய் நடக்கிறான். யதார்த்தமா இருங்க, மனுஷனா இருங்க. ரொம்ப யோகியா மாறிடாதீங்க, அது நல்லது இல்ல. மனுஷனா இருங்க. இங்க பாருங்க, பொய்ய பிணைக்க கூடாது. நானும் ஒரு இருதயத்தோடும் உங்களுடைய கட்டளைகளை கை கொள்ளுவேன். அவர்கள் இருதயம் நினந்துண்ணி கொடுத்திருக்கிறது. நானும் உங்களுடைய வேதத்தில் மன மகிழ்ச்சியாய். அவங்க நினந்துண்ணினா வெறும் கொழுப்பா சில கறியை எடுத்து அத முழுசா கூட வேக வைக்காம பாதி வெந்தும் பாதி வேகாத நரம்பில சாப்பிட்டுட்டு அப்படியே கண்ணெல்லாம் மயக்கமாயிட்டு இருக்கிறாங்க. என்ன சாப்பிட்டு? கொழுப்பு சாப்பிட்டு. நடக்கமாக்குறாங்க. நானும் வேதத்தில் அதுல மகிழ்ச்சி இல்லை. நானும் உங்களுடைய வேதத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கு. உண்மையாவே அடுத்த வருஷம் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு எழுதுறாரு. ஒரு அனுமானம் தான். சூரியனை விட பிரகாசமான ஒளிய கண்ணு கெட்டு போச்சு. கண்ணு ஓரத்துல 2 ஓரத்துல வெள்ளையா இருக்கு, இருந்துகிட்டே இருக்கு. ஒரு கைக்குட்டியை வச்சுட்டு என்ன பண்ணிருக்காரு, பிரசங்கம் பண்றப்போ இது சேர்ந்துரும். அப்படியே தொச்சுக்கினே பிரசங்கம் பண்ணுவாரு. ஜனங்களுக்கு சில நேரத்துல எப்படி இருக்கும், உங்களுடைய பிரசங்கத்தை கேட்கக்கூடிய மக்கள் பலவீனத்தை பெருசா என்னல சொல்றாரு. உங்கள் கண்களை பிடுங்கி கொடுக்க கூட நீங்க மனதாயி என் பலவீனத்தை குறித்து நீங்க என்ன பண்ணலாம். ஒன்று முறை ஆண்டவர் நம்மளுக்கு என்ன தருமா, எல்லாம் சரியாயிடணும், பர்ஃபெக்ட் ஆயிடணும். ஆண்டவர் சொல்றாரு இருக்கிற மாதிரியே போன்றார். இது ரெண்டுத்துக்கும் என்ன இருக்குது, ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இப்போ எனக்கு சுகர் வந்து பிபி வந்து தைராய்டு வந்து உடனே நாளைக்கு நிற்காம பண்ணிட்டு நாளைக்கு போய் டெஸ்ட் ஆயிட்டா சுகர் நில் ஆயிடணும். என்ன அப்பதான் ஆண்டவரே நீர் ஆண்டவர் இருந்துன்னு போட்ட விட இன்னொரு 50 வருஷம் கொடுக்குறேன் பயம். என்ன உனக்கு கவலை? பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு கிருபை போதும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, போயிட்டே இரு, என் கிருபை உனக்கு
நான் பாத்துக்கிறேன் போயிட்டே இருன்னு சொல்றாரு. இதை உணர்வதில்லை நம்ம. We want an answer. And சரிப்பா, இரு, நான் பாத்துக்கிறேன். கிருபை உனக்கு அந்த அர்த்தம் தான் இது. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். காலேஜ் படிக்கிறப்ப, ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப, மற்ற பிள்ளைகள் எல்லாம் எல்லா வசதியோட ஷூ, நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு போறப்போ 2 ட்ரெஸ் 3 ட்ரெஸ் மாத்தி மாத்தி போட்டு போற தலைமை இருந்துச்சுன்னா நினைத்து ஏங்கின ஒரு சூழ்நிலை இது. இப்படியெல்லாம் கடந்து வந்தாக்க ஒரு நாள் வரும், நல்ல சூழ்நிலையில எனக்கு ஒரு ஆவாய்ச்சி எடுத்து கொடுப்பான். சூட்டு போட்டா அது அடிக்கட்டும் விடு, ஒரு காட்டன் சட்டை கூட, ஒரு லுங்கி கூட போதும், இன்னும் ஒரு ஆஃப் பேண்ட் கூட போதும். எல்லாத்தையும் கடந்து வந்துட்ட பிறகு 20 வயசுல எனக்கு ரொம்ப பிரதானமா தெரிஞ்சிச்சுல்ல, அது இப்ப குப்பை. நான் சொல்றது 20 வயசுல எதுக்காக நான் ஏங்கனோ அது இப்ப குப்பை, அது அங்க விழுந்து கிடக்கிறது. அப்போ உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை அதை விட மேலானதை நான் உனக்கு தருகிறேன்னு கர்த்தர் சொல்றார். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் அதுதான். ஆகவே வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு எதை நினைக்கிறீங்களோ அது எதிர்காலத்துல உனக்கு வேஸ்ட் பொருளா மாறிடும், அது வேஸ்டா மாறிடும். இப்ப நீங்க பட்டு புடவைகளை நினைக்கிறீங்களா, எல்லாரும் 10 வச்சுக்கிறாங்க, என்கிட்ட 5 தங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த 5 ஒரு நாளைக்கு என்ன ஆக போகுது, வேஸ்டா போகுது. So, இது இல்ல, இது எனக்கு இல்ல, இது எனக்கு இல்லன்னு நீங்க அங்கலாய்க்கிறத விட்டுருங்க. அது ஒரு உபத்திரம், அது ஒரு வகையான உபத்திரம். அதை விட்டுருங்க. அந்த உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு. யாரும் இதை ட்ரை பண்ண வேணா, போய் ஓன்னு அழுதுட்டு வந்து மூஞ்சி கழிச்சு வந்தீங்கன்னா அழகாயிருங்க. ஒரு ஆராய்ச்சி வந்து ஆமா, ரொம்ப துக்கமா இருக்கிறீங்கன்னு நினைச்சீங்களேன், யாரும் இல்லாத இடத்துல போயிட்டு சத்தம் போட்டு ஓன்னு அழுதுட்டு அப்புறம் துக்கத்தெல்லாம் அறிக்கிட்டு மூஞ்சி கழுவிட்டு பார்த்தா ரொம்ப அழகாயிருங்களாம். ட்ரை பண்ணுங்க. கடைசி வசனத்தை வாசிக்கலாம். 22. இந்த லாஸ்ட் வசனத்துல பதில் வச்சுட்டானா, அநேகமாயிரும் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விரும்பின வேதமே எனக்கு நலம். அல்லேலூயா. 100 சவர நகை போட்டு கல்யாணத்துல வந்து இப்படின்றாங்களா, பண்ணின்னு போட்டோம். நீ போட்டுக்கிறது அத்தனையும் எது கவரிங் நகையா? அத்த கூட சொல்றேன், கவரிங் கூட என்னத்துக்கு ஒண்ணுக்கு, அது கூட நமக்கு தேவையில்லை, வீணான. அவன் சொன்ன சொல்லுவாங்க, நம்மிலே அவலட்சணமானவைகளுக்கு தான் அலங்காரம் தேவை. புரிஞ்சிச்சா? சூனமித்தியால மாறுங்க. நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன், நான் தான் சென்றில்ல என் வீட்டுல சொல்லுங்க. எது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா கருதுகிறோமோ, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும். ஆரம்பத்துல தாவீது யுத்தத்துக்கு போறப்போ, ஒரு நாட்டுக்கு யுத்தத்துக்கு போவான், அந்த கொள்ளையடிப்பான். கொள்ளையில எத்தனை வருவாங்க, பிறந்தத பொண்ணு வெள்ளிய தாவீது பங்கு கொடுப்பாங்க, எத்தனை போய் சேர்த்து வைக்குவான், சேர்த்து வைக்குவான், சேர்த்து வைக்குவான். ஒரு கட்டம் வந்துச்சா, சேர்த்து வச்சேன். என்னத்துக்கு எல்லாராலையும் சொல்ல, நீங்க ஒரு பக்கம் இருக்கிறா, அபிகாயில் இன்னொரு பக்கம் இருக்கிறா. பத்சேபால், யோ என் புள்ளிய தானே அரியாசனத்துல உட்கார வைக்கிறேன்னு சொன்னேன், பாரு இன்னொருத்தி புள்ள உட்காந்துக்கிறான், அவன் வந்து வயசான காலத்துல இவன் மூச்சு விட முடியாத பட்டுனுக்குறான், அவன் வந்து சண்டை பிடிக்கிறான். இதெல்லாம் பார்த்தவன் தான் சொல்றேன், அன்னைக்கு வாலிபத்துல சேர்த்து வச்சான் பாரு,
ஆயிரக்கணக்கா வெள்ளி பொண்ணு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தது. அவைகளை பார்க்கிறோம். அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை எல்லாத்தை விட நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம்னு சொன்னேன். அப்ப அற்புதமான 9வது வார்த்தை என்ன சொல்லுங்க? டெத் 9 குட் நலம். சரி, இந்த 9ஆம் வார்த்தையில எது நலம்? பொன் வெள்ளியா? இல்ல. அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு நலம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அவிலேயப்பட்ட ஒருவர் சுருக்கமாக கேட்ட வார்த்தைகளை